ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழியில் செய்திக்குள்ள கடந்து போவதற்கு முன்பாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நாம் ஒப்புப்படுத்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். முழங்கால் படியை முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கு ஜெபசிந்தனை காலத்தில் கொள்கிறது. இதோ இந்த வருஷத்தின் காலங்களில்
உங்களுடைய சிலுவை பாடுகளை குறித்து நாங்கள் தியானிக்கிற போது உங்களுடைய சிலுவையை கண்முன்பாக நாங்கள் எழுதுகிறோம். உங்களுடைய பரிசுத்த தரிசனம் எங்களை காண்கிற உங்களுடைய கண்கள் எல்லாவற்றையும் நீர் பொதித்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாவிகளாக வந்திருக்கிறோம். திருவிழாவாக எங்களை கழுவுமானவரை பரிசுத்தப்படுத்தி ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜாதியாக முன்பாக சாட்சியாக இருக்க உதவி செய்யும். ஆவியானவரே எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணி எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக வல்லமை இந்த இடமும் அசைவாட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கரங்களை போடுகிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்டவர்களே, இன்றைய தினத்தில் நாம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, நாம் சுமக்க வேண்டிய சிலுவை என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச வருகிறேன். ஆவியானவரே நம்மோடு கூட இணை கொள்வார்கள். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24, 26 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24, 26 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவர் அதை இழந்து போவார். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவர் அதை கண்டடைவார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு, ஒருவன் என்னை பின்பற்றுகிற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அடுத்தது, அவன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த உலக வாழ்க்கை என்பது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற போது சிலுவை சிலுவை என்ற போது அது உபத்திரவத்தை குறிக்கிறது. ஒரு பாடுபட்டுதான் என்ன பண்ண முடியும்? ஒரு நன்மையான ஈவை நாம் அனுபவிக்க வேண்டும். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் ஆண்டவரை பின்பற்றிக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. இந்த உலகம் பிசாசினால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுவார். அப்போ நமக்கு முதலாவது எதிர்த்து நிற்கக்கூடிய பிசாசு. ஆகவே மற்ற எல்லா ஜனங்களை விட நமக்கு உபத்திரவம் அதிகம். யார் ஒருவர் உண்மையாகவே ஆண்டவரை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உபத்திரத்தின் பாதைகளை கடந்து போக வேண்டும். அதுதான் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இந்த உபத்திரவத்தில் தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விரும்புவோம் என்று சொன்னால் நாம் அதை இழந்து போவோம் என்று சொல்கிறார். அப்போ அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர் நமக்கு முன்பாக நடந்து போயிருக்கிறார். அவர் சிலுவையை தூக்கி கொண்டு போயிருக்கிறார். அந்த சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு போவார்கள். அப்படின்னா ஆண்டவர் போனோமா, எரிசல வீதியோட நம்மளோட சிலுவை எடுத்துட்டு போனோமா? அப்படி அல்ல. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் கிடந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அதை நாம் என்ன பண்ணணும்? திடற்கொண்டு அதை எதிர்த்து நின்று மேற்கொண்டு ஆண்டவர் காட்டியிருந்த ஜெயத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும். இதற்காக தான் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவருக்கு லாபம் என்ன என்று சொல்கிறார். சொத்துக்களை சம்பாதிக்கலாம், நம் பிள்ளைகளுக்காகவோ இல்லை
வருங்கால சந்ததிக்காக உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்க பார்த்தா முகேஷ் அம்பானி அந்த பெரிய பணக்காரர்கள் அளவுக்கு அதிகமாக ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை சம்பாதித்திருக்கிறார்கள். ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி, மூடனே, இன்றைக்கு நீ எடுத்துக் கொள்ளப்படுவாயாக, நீ சேர்த்து வைத்திருக்கிற காரியம் எங்கே போகும்? அப்போ நான் போகிற போது என்ன பண்ணுவது, ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போக மனசில் வச்சுக்கணும். நிறைய பேர் நம்ம யோசிக்கலாம், பிள்ளைகளுக்கு நல்லா வருங்காலத்தை நல்லா அமைச்சு கொடுக்கணும். கர்த்தருக்கு தெரியுமா, நம்முடைய பெற்றோர் அப்படிதான் சேர்த்து வச்சாங்க. ஆயுத பலனை நோக்கி பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதுக்கு யாருக்கு கலைஞர்கள் சேர்த்து வைக்கிறோம் இல்லை, மரபிதாமலை பிழை கூட்ட வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம எடை குறித்து கவலைப்பட அத்தனை பாரத்தை வைத்துவிட்டு தலைமை கழிக்கிறாரு, அவருடைய ஆதரவு பாடலாம் பாடும். அப்போ நான் அவன் மேல் அந்த பாரத்தை, ஏனென்று சொன்னால் உலகத்தின் பாவங்களை சுமந்திட்ட தேவனாட்டுக்குடியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முழு பாவத்தை சுமந்திருக்கிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய பாரத்தை சுமப்பது அதிக நிச்சயமாக ஏற்கனவே சுமந்திருக்கிறார். அதனால் அவர் மேல் அந்த பாரத்தை வைக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அரவணைத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு தெரியுமாக இந்த சிலுவையை குறித்த ஒரு சில பகுதிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவகுமாரன் ஏன் இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சிலுவை மரணத்தை ஏன் தேவகுமாரன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அதற்கு யுனிவர்சல் வசனம் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது வேதாந்தம் முழுவதும் அந்த வசனத்தில் அடங்கி இருக்கிறது. அதை வச்சு வேலை முடிச்சுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. யோவான் 3:14 எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்களும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையக்கூடிய அவரை தந்தருடைய உணவாக உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அப்போ தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இந்த பூமியில இறங்கி வந்தார். நமக்காக என்ன பண்ணிருக்கிறார்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது. வாசிக்கிறோம். அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அதை தேவன் அங்கீகரிக்கிறார். அங்கீகரித்து என்ன பண்ணலாம்? தன் பிள்ளைகள் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சொல்ல. இது ஒரே ஒரு காரணம், அதை மறக்கவே கூடாது. இன்றைக்கு ஆண்டவன் வருவார் என்று சொன்னால் நித்திய ஜீவனை சுமந்து கொள்ள நாம் அனைவரும் தயாராக இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் வந்தது அதுக்காக. இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினது அதற்காக மட்டுமே. அப்ப இதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? டீவியேட் ஆகவே கூடாது. இதை விட்டு நம்ம வேற எங்கேயும் போகவே முடியாது. அவர் ஒருவராக தான் நமக்கு ரட்சிப்பு நித்திய ஜீவன். என்னை எல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான். அப்ப அவரும் வழி, அவரை பிடிச்சுக்கணும். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தகப்பனோ தாயோ வாழ்க்கை முழுவதும் வருவது ஏன் கிடையாது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு கூட கடைசி மேலும் வருவது கிடையாது. அதே போல பிள்ளைகள். ஆனா தகப்பனும் தாயை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட்டு சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு சில வசனங்களை இதே தலைப்பின் கீழ் ஏன் சிலுவை மரத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். கொலேசியர் 2:14-15 வசனங்களை வாசிக்கிற போது இருக்கிறது. நமக்கு எதிர்கையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலாதபடி எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து, வசனம் மட்டும் பாருங்க, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. அப்ப நமக்கு எதிரடையாக ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டது. மறக்கக்கூடாது. ஆண்டவரோடு கூட எப்பவும் ஒரு உடன்படிக்கை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம்.
யாக்கோபிடம் தன்னை புத்திர சுபகர வாக்கியத்தை விற்று போட்டது போல இவன் என்ன பண்ணான்? தன்னிடம் கொடுத்த ஆண்டவர் கொடுத்த தீ ஒன்று கொடுத்துட்டாரு. அந்த தீயை என்ன பண்ணான்? பாவத்தினாலே அதை விற்று போட்டார். அப்போ ஆண்டவர் போட்ட அக்ரிமெண்ட் அது என்னாச்சு? மறைந்து போயிருக்கு. பிசாசோடு உடன்படிக்கை பண்ண மாறி. அப்போ இந்த அக்ரிமெண்ட்டை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மனிதனால் கூடாது. ஏன்னு சொன்னால் மனிதன் என்ன ஆகிடும்? பாவத்தினாலே அழிக்கப்பட்டு விழுந்து போனான். அவனால் எழுச்சிக்க முடியாது. யாராவது அதை தூக்கி விடணும். அதற்காக தான் தேவன் அப்பவே திரும்ப ஒரு அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கிறார். புதுப்பித்து பிசாசினுடைய தலையை அவர் நசுக்குவார், நீ அவருடைய துதிக்காலை ஒத்துவாய் என்று சொல்லி வசனத்தை வாசனம். அதான் உடன்படிக்கை. அதை நிறைவேற்றதான் யார் வந்தது? ஆண்டவர் வந்தார். அப்போ நம்ம மேல இருந்த அந்த அதிகாரத்தை, அந்த கையெழுத்தை, நம்ம போட்ட கையெழுத்தை குலைக்கும்படியாக எப்படி குலைக்கிறாரு? ரத்தத்தின் மூலமாக அழிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லக்கூடாது. ஆனாலும் கர்த்தரை மகிமைப்படுத்த சொல்லுவது தவறு. அப்போ நம்ம மேல் இருந்த அந்த பாவத்தின் அதிகாரமாக அந்த கையெழுத்தை அவர் என்ன பண்ணாரு? அவருடைய ரத்தத்தின் மூலமாக சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்ன பண்ணாரா? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு அந்த சிலுவையில அவர் அறையப்படுகிற போது பிசாசினுடைய தலையானது நசுக்கப்படுகிறது. அவனிடம் இருந்த நமக்குரிய அதிகாரங்களையும் அவன் மேல் நமக்கு ஆண்டு கொண்ட துரைத்தனங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோபமாக்கி அவைகளின் சிலுவையில் வெற்றிருந்தார். வெளியரங்கமான கோபமாக்கி என்று சொன்னால் தன்னை வெளியரங்கமான கோபமாக்கினார், வெறுமையாக்கினார். ஏதோ மறைவில் பிசாசோட சண்டை போட்டு நம்மளை ஜெயிக்கல. ஆனால் அந்த அக்ரிமெண்ட் என்ன இருக்கு? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற எந்த ஆத்மாவும் சாவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாவத்தினால் விழுந்த பலன் மரணம். அதுதான் அக்ரிமெண்ட். அப்ப அந்த அக்ரிமெண்ட்டை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அக்ரிமெண்ட்டை உடைய என்ன பண்றாங்க? நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ தேவன் சிலுவையின் மேலே அதிகாரங்கள், துரைத்தனங்கள், பாவம், சாபம் எல்லாத்தையும் மேல என்ன பண்றாரு? வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டது. அடுத்து இன்னொரு வசனம், அதே கொலோசியர் 1:20 இப்படியாக சொல்கிறது. 1:20 அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அவர் சிந்தின அந்த ரத்தத்தினாலே நமக்கு என்னாச்சா? சமாதானம். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சமாதானம் இல்லாம பாவத்தினாலே உழன்று கொண்டிருக்கிற மக்கள் எங்க பார்த்தாலும் போறாங்க. சரியா? தன் பாவனை நிவர்த்தி செய்யப்பட்ட பல இடங்கள் போறாங்க, மெதினாவுக்கு போறாங்க, பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறாங்க. போய் ஆறுகளில் கொடுக்கிறாங்க, அசுத்தமான ஆறுகளில் கொடுக்கிறாங்க. என்றும் பாவம் என்னவாகுது? நீக்கம் போவது கிடையாது. ஏன்னு சொன்னால் இயேசுவின் ரத்தத்தினால் மாத்திரமே விடுதலை உண்டு. என்னால் அன்றி ஒருவரும் பிதாவினிடத்தில் மறக்கவே கூடாது. அப்போ அந்த ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூமியில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தனக்கு ஒப்புரவாகி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஒரு பெரிய பாவத்தினாலே ஒரு பெரிய இடைவேளை உண்டாயிற்று. யாருக்கு? பிதாவுக்கும் நமக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு உண்டாயிருந்தது. அந்த பிளவை அடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். என்ன பண்ணாரா? உலகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் இணைக்கும்படியாக, ஒப்புரவாக்கும்படியாக அவர் நமக்கு ஒப்புரவாக்க அவருக்கு பிரியமாயிற்று. எப்படி? சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் தன்னை என்ன பண்ணாரா? ஒப்புரவாக்கினார். இப்போ பரலோகத்திற்கும் நமக்கும் என்ன பிரிவினை என்பது இல்லை. இயேசு சுவாமி என்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ வழியை காண்பித்து கொடுத்தார். அப்போ பரலோகத்திற்கு போகக்கூடிய வழி ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே என்பதை நாம் என்ன பண்ணோம்? அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு சின்ன டாபிக், ஏன் இந்த சிலுவை மரணம்? இந்த சிலுவை மரணம் மூலமாக தான் ஆண்டவர் ரட்சிப்பை சம்பாதிக்க
இறங்க வேண்டுமா? அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஏன் சொன்னால் அக்காலத்திலே இந்த சிலுவையின் மரணத்தை போல ஒரு கொடுமையான மரணம் வேறு கிடையாது. இருக்கலாம், பல கொடுமையான இது உண்டு. என்னன்னு சொன்னா படுக்க வைத்து என்ன பண்ணுவாங்க, வேலை கத்தி மாதிரி இருக்கும், தொங்க விட்டுப்பாங்க, அந்த கயிறு கொண்டு கட்டியிருக்க அடுத்த உடனே நான் தகராறு. அடுத்தது ஒரு மரத்துக்கு இடையில என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆளை கட்டுவாங்க, நல்லா இருக்கு, ரெண்டு மரத்தை சேர்த்து இருக்கு கட்டுவாங்க, அதில் அந்த மனுஷனை வச்சுருவாங்க, கட்டி கை காலை கட்டி அந்த மரத்தோட விட்டுருவாங்க. இந்த கயிறை விட்டாங்கன்னா என்ன, அந்த மரம் அப்படியே விரிஞ்சு போகும், அவன் சிதைந்து போகும். ஆக கொடுமையான மரணங்கள் இருந்தது. ஆனாலும் ஏன் இந்த சிலுவை மரணம் என்று பார்க்கிற போது இதை போல நீண்ட ஒரு கொடுமையான மரணம் வேறு எதுவும் கிடையாது. அதுதான் ஆண்டவர் அதை தெரிந்து கொண்டார். பல மணி நேரம் ஒரு மனிதன் அந்த சிலுவையிலே துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவித்து சாக வேண்டும். ரெண்டு கையை அப்படி கட்டிட்டா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுமா, அவன் ரத்தம் முழுவதும் இப்படி தொங்கிக் கொண்டே இருக்கிற போது அதை ஆராய்ச்சி செய்திருக்கிறான். இப்படி இருக்கணும். அவனுடைய முதலாவது மூச்சு விடுவதில் பெரிய சிரமம் ஏற்படும். நம்ம சாதாரணமாக தான் மூச்சு விட முடியும். இப்படியே நம்ம அறையப்பட்டிருந்தோம் என்று சொன்னால் என்ன ஆகிடும், மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அவன் அடிபட்டிருக்கிற காரணம் அவன் ரத்தம் வெளியேறி கொண்டே இருக்கும். அதுவும் அவன் ஆண்டவராக இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் ஒரு பாலைவனமானதாக கடுமையான வெயில். உச்சி வெயில் மேலே தப்பிட்டு தான் இருந்தோம்னா கொஞ்ச நேரம் என்ன பண்ண முடியல, வெயில் அப்படின்னா டயர்ட் ஆகிருக்கும். அப்போ எவ்வளவு அவர் பாடுகளை அனுபவித்து பாருங்கள் நாம் யோசிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும், எல்லா உடல் உறுப்புகளும் ஃபெயிலியர் ஆகும். அவ்வளோ நேரம் அந்த பாடுகளை அவர் என்ன பண்ணோம், அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவன் ரத்தம் முழுசா என்ன ஆகிடும், வெளியேறி கொண்டே தாகம் சரீர பிரகாரம். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு சிலுவை மரணம். இந்த சிலுவை மரணத்தோடு போல அவர் மேல் உலகத்தின் பாவங்கள் அனைத்தும் என்ன ஆயிடுச்சு, சுமத்தப்பட்டது. அதுதான் பெரிய விஷயம். ஒரு பாவத்தினால் விளைந்த ஒரு சின்ன விளைவை கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. ஆனால் உலகத்தினுடைய அனைத்து பாவங்களையும் சாபங்களையும் தன்மை போட்டு இருக்கிறார்களா, எப்படிப்பட்ட கொடுமையை அனுபவித்திருப்பார் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் அந்த சிலுவை மரணம் தெரிந்து கொள்ளப்பட்டதுன்னா, கலாத்தியர் 3:13 இப்படியாக கூறுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஒரு மரத்திலே ஒருவனை தூக்கிவிட்டால் அவன் என்னவா, சபிக்கப்பட்டவன் என்றார். அப்போ நமக்காக அவர் சாபமானார் என்கிற வார்த்தை அங்கே நிறைவேறி இருக்கிறது. சாபமாகி நமக்காக, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். நியாயப்பிரமாணம் கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் என்னது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்பது கர்த்தர் கொடுத்த கட்டளை. எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். உபாகமம் 21, 22, 23 இப்படி சொல்லப்பட்டது. ஆண்டவர் கொடுத்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிற கட்டளை, கொலை செய்யப்பட ஒருவர் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க. ஒருத்தர் கொலை செய்யணும்னா அவன் என்ன பண்ணணும், ஒரு பாவத்தில் வீழ்ந்து இருக்க வேண்டும். அப்ப பாவம் செய்யப்பட்ட ஒரு மனிதன் கொலைக்குள்ளாக ஆகிறான் என்று சொன்னால் அவனை மரத்திலே தூக்கி போடுவாயானால், எந்த மரமும் சொல்ல முடியாது, தூக்கு மரமாக இருக்கலாம், எந்த மரத்திலும் அவனை தூக்கி போட்டால் என்ன பாருங்க, இரவில் அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. செத்த பின்னால சாயங்காலத்துக்குள்ள அதை அவுத்துக்கணும். நம்முடைய ஆண்டவராக இதை கூட உடலை கூட என்ன பண்றாங்க, அவர்கள் இரவில் அதை கீழே எடுத்துடுறாங்க. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். யார் எழுதுனது? யார்? பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை. அப்போ அந்த சாபத்தினாலே சாபமாக்கப்பட்ட நம்மை மீட்கும்படியாக ஆண்டவர் இருந்தாரு, சாபமானார். அப்போ இதற்காக தான் அவர் என்ன பண்ணார், சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்.
அந்த சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள் எப்படிப்பட்டது? அதான் சொன்ன கொஞ்சம் ஒரு எப்படிப்பட்டது ஆராய்ச்சி சொன்னாங்க. ஆனால் ஒருவர் அதை காண்கிறார். அதை போல என்ன பண்ண முடியாது, யாரும் அழகாக என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. யார் பார்த்தா ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் ஒரு விஷனா கேட்பாங்க. தீர்க்கதரிசிகளோடு கூட ஆண்டவர் பேசுகிறதின் மூலமாக இடைப்படுகிறார். அடுத்தது தரிசனங்கள் மூலமாக இடைப்படுகிறார். இப்போ இங்க இருக்கக்கூடிய காட்சி ஏசாயா தன் கண்கள் முன்பாக காண்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட ஏசாமி அறையப்பட்டிருக்கிறார். இங்க போய் அவர் நின்றுகிறார். அததான் அவர் பார்க்கிறதை அப்படியே சொல்லுவதை பார்க்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2 முதல் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க பார்க்க, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழுதுகிறார். ஏன்னா ஆண்டவர் பிறகு அந்த டைம்ல, அதனால என்ன சொல்றாரு, எழுதுகிறார். அதை பார்க்கிறாரு. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் வாசிக்கும். அதே ஏசாயா. அவர் அந்த வறண்டு போன அந்த நிலத்திலே, பாவங்களும் சாபங்களும் இருக்கக்கூடிய அந்த வறண்டு போன நிலத்திலே ஒரு கிளை, இளம் கிளை துளித்து வருது. ஆண்டவருடைய வயது பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 33 அரை வயதுல என்ன பண்றாரு, சிலுவையில் அடைப்பட ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அப்போ அடுத்தது பாருங்க, அவர்கள் காண்கிற காட்சி, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. என்ன இல்லையா, அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அங்க கேடோ ஸ்டார் என்பனை நீக்க. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அங்க கேடோ ஸ்டார் என்பனை நீக்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியிலே அருமை இரட்சகரே, சிலுவை அறைந்து தொங்கினார். அந்த காட்சியை அவர் அங்கே பார்த்துட்டே இருக்கிறாரு. அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவளுக்கு எல்லாரும் அடிச்சு நோடிக்கு என்ன இருந்தாங்க, அப்படியே சுக்குலாம் பண்ணிட்டாங்க. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த படத்தில் சும்மா அப்படி காமிக்கிறாங்க. ஆனால் அது உண்மையாகவே நாம் பார்க்கிற போது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை எல்லாம், அவர் சரீரமானது நான் அப்படியே உருகுலை பார்க்கக்கூடிய ரூபம் இல்லை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாக இருக்கிறார். அவர் பார்க்கிற போது எப்படி இருக்கிறாரா, அசட். எல்லா ஜனங்களும் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்களை தேடி நான் வந்த அவர்களை என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, கோழிக்கு நூல்களை சேர்த்துக் கொள்வது போது நான் உணர்ந்து ஏன் என்ன பண்றேன், என்னை விட்டு விலகி போவதாக ஆண்டவர் வருத்தப்படுறாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தை தான் இங்க பேசுறாரு. பாடுகிற அளவுக்கு அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். என்ன இது அசிங்கமாக நம்ம அவரை அசிங்கமாக யோசிக்கிறோம். அந்த அசிங்கத்தினால நம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டோம். அங்க நடந்தது நமக்கு தெரியும். சிலுவை மரணத்தின் போது அவரை எவ்வளவு ஏளனம் பண்ணினார்கள், எப்படி அறைந்தார், எப்படி அவர் ஜனங்களாக பாதிக்கப்பட்டார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். நமக்காக வந்தார். நம்மள என்ன பண்ணவரை எண்ணவே இல்லை. அடுத்தது ஏன்பா இந்த பாடு அப்படின்னு அவர் பார்க்கிறார். ஏசாயா பார்க்கிறார். உடனே பதில் வருது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அது வேற ஒன்றுப்பா, மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, பாவத்தினுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் சுமக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார். இஸ்ரவேலே, நீ நான்
இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். ஆனால் அது எண்ணாமல் போனாயே, அவர் ரத்தம் சிந்தப்பட்டது நாம் எண்ணாமல் போய் கொண்டிருக்கிறோமே. வருஷா வருஷம் ஆளுநர் காலம் இருக்குது, வருஷா வருஷம் கொண்டாடி அதுக்கு அறிவிப்பு நடத்துகிறோம், நம்ம உடலை ஒதுக்குகிறோம். ஆனால் எத்தனை பேர் நம் தேவனுக்கு நேராக நாம் திரும்புகிறோம், சிலுவைக்கு நேராக நாம் திரும்புகிறோம் என்று பார்த்தால் அது நீங்க தான், இல்லை நான் தான் பதில் சொல்றேன், என்னோட எனக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் தேவனால் வாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். உண்மையாகவே தேவன் அவரை வாதித்தார். ஏன்னா அதுதான் அக்ரிமெண்ட் இல்லையா? அதுதான் அக்ரிமெண்ட். பின்னால் ஒரு வசனம் வரும், அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். என்ன அக்ரிமெண்ட்? பாவத்தினால் விழுந்தவன் என்ன பண்ணணும்? அந்த பாடுகளை மரணத்திற்கு எதுவாக அனுபவிக்க வேண்டும். அதான் அக்ரிமெண்ட். அவர் யாரா? நீதி மாறாத நியாயாதிபதி. யாரு? யாரு? பிதாவாகிய தேவன், நீதி தவறாதவர். அப்போ அதனாலதான் நம்ம மேல வந்த அந்த பாடுகள், நாம் பட வேண்டிய பாவத்திற்காக சாக வேண்டிய நமக்காக தன்னுடைய ஒரே பிறகுமான அந்த பாடுகளை அனுபவிக்க அவர் அனுப்பினார். அப்போ நம்ம யோசிப்போம், தேவனால் வாதிக்கப்பட்ட தேவன் அவர் சமைச்சார் அப்படின்ற மாதிரி அது நின்று கொண்டு யோசிப்போம். அடுத்த வசனம் பாருங்க, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். பண்ண தவறுகளுக்காக மீறி மீறி பண்ணி பாவத்தை திரும்ப பண்ணி அந்த பாவத்தை திரும்ப பண்றதுனால அதான் மீறுதல். மீறி செய்யணும், தெரிஞ்சே செய்யணும். அவர் காயப்பட்டார், அடிக்கப்பட்டார். ஒரு சுகம் காயம், ரத்தம் வழிந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அக்கிரமம் என்பது என்ன? அக்கிரமகாரம் போறான் பாருங்க. அக்கிரமகாரம்னா தீய செயல்களை செய்கிறவர்கள். அப்போ அந்த அக்கிரமத்தில் நம்மளும் இருக்கிறோம். பிறருக்கு விரோதமான தீமையான காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கும். தெரியாது, சொந்தக்காரர்களாக இருக்கலாம், இல்ல சகோதர சகோதரிகளுக்காக இருக்கலாம். தீமையான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இல்ல அயலாருக்கு விரோதமாக தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். அப்போ அக்கிரமக்காரன் அந்த அக்கிரமத்தை என்ன பண்ணாரா? அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தது. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு அருகிறேன். எப்படி தரமுடிச்சவனால அந்த சமாதானத்தை குறைச்சலாக்கக்கூடிய காரியங்களை அவர் என்ன பண்ணாரு? தன்மேல் சுமந்து கொண்டார். அவருடைய தழுப்புகளால் நாம் குணமாகிறோம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்க விசுவாசித்து ஜெபித்தீர்கள் சொன்னால், அவருடைய தழுப்புகளால் நான் குணமாகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னார், சிலுவையில் நமக்காக நம் நோய்களின் மேல் வெற்றி சேர்க்கும்படியாக தழுப்புகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் நம்மை குணமாக்க வல்ல. விசுவாசம் தான் பெருசு. விசுவாசம், நம்பிக்கை. ஆண்டவர் மீது எதுவும் வராத அந்த நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அவர் சிலுவையில் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். அடுத்தது இதே வசனத்தை பிலிப்பியர்ல நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை நான் வாசித்து கேட்க. அவர் தேவனுடைய ரூபமாக இருக்கும். யார் அவரு? தேவனுடைய ஒரே எப்படி இருப்பாரப்போ? தேவனுடைய சாயல் நம்ம உண்டாக்குறது எப்படி உண்டாக்குனாரு? அவருடைய சாயலை உண்டாக்குறார். பிதா, அப்பா, பரிசுத்த என்கிற 3 சாயலையும் நமக்குள்ளாக வைத்தார். ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற அந்த 3 சாயலையும் நமக்குள்ளாக வைத்தார். அப்போ தேவனுடைய குமாரனாய் இருக்கும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுக்கு சமமானவர். ஆனால் என்ன சொல்லல, எப்பவுமே தேவனுடைய குமாரன் அந்த பெருமையோ அகந்தையோ எந்த இடத்தையோ காண்பிக்கிறதே இல்லை. போன வாரம் நம்ம வாசித்திருக்கோம். மனிதர் என்னை குறித்து யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்கிறப்போ, சிலர் உன்னை எலியாவை ஏசையா என்றும், ஒரு சிலர் வந்து யோவான் ஸ்நானகன் என்று சொல்லியோ அழைக்கிறார்கள், நம்புகிறார்கள் என்று. நீங்கள் எப்படி யார் என்று சொல்கிறீர்கள்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல். தேவனுடைய குமாரன் என்பதை ஆண்டவர் எங்கேயுமே சொன்னதில்லை. எந்த இடத்துல போனாலும் என்னதான் சொல்றாரு? மனுஷகுமாரன் தான். தேவகுமாரனே சொல்லும். ஆனா
சிலுவையினுடைய மரண பரியந்தம் காரி உமிழ்ந்தார்கள், அடித்தார்கள், தலையில் சில முள்முடி வைத்தார்கள், ரத்தம் எல்லாம் இருக்குது. போயிட்டு எவ்வளவு அவமானங்களை பண்ண முடியுமோ, நீ தேவனுடைய குமாரனையானால் இறங்கி வாசம். இவன் தன்னைத்தான் பிறரை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ளட்டுமே. இப்படிப்பட்ட அவமானமான காரியங்களை வாயின் வார்த்தைகளால், பல நேரங்களில் வாயின் வார்த்தைகளால் பிறரை துக்கப்படுத்திக் கொள்கிறோம். நாம் ஜாக்கிரதையாக வாயினால் செய்யக்கூடிய பாவங்கள் மிகவும் கொடூரமானது. அது ஒரு சிலரை சாக கூட எடுத்துக்கொள்ளும் சொல்ற வார்த்தை. அப்போ அதில் ஜாக்கிரதையாக இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் தன் முன்பாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு தேவகுமாரன் தான், ஆனால் மனிதனாக தன்னை மாற்றிக்கொண்டார். மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரணம் கீழ்ப்படிந்தவராகி, யாருக்கு? பிதாவிற்கு கீழ்ப்படிந்தவராகி, பிதா சொன்ன கட்டளைகள் அனைத்தையும் நிறைவேற்றி முடிக்கிறார். ஆண்டவரே சொன்ன யாவற்றையும் நான் செய்து முடித்தேன்னு சொல்றார். அதனால்தான் முடித்தது என்று அந்த வார்த்தை வருகிறது. நீ சொன்ன எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன் ஆண்டவர். ஒரே ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய பாதுகாக்கிற கையை என்ன பண்றாரு? எழுதுறாரு. அதுதான் இங்க சபிக்கப்பட்டவர் என்பதற்கும் அங்க தேவனால் அசட்டை பண்ணப்பட்டவர். அசட்டைனா அறிவிட்டார். ஏன்னா தேவனுடைய கரம் எடுக்கப்பட்டால்தான் அவர் பிசாசினுடைய அனைத்து பாடுகளுக்குள்ளாகவும் போக முடியும். நமக்கு ஒரு நிகழ்ச்சி தெரியும் இல்லையா? என்னன்னு சொன்னா, ஆண்டவர் சோதிக்கப்படும் போது ஆண்டவர் பர்மிஷன் கேட்கலாம். யாரு? யோபுடைய சரித்திரத்தில் ஆண்டவர் பிசாசுக்கு பர்மிஷன் கேட்கலாம். யோபுவை போல மனிதனை பார்த்தா இந்த உலகத்தில் கேட்கிற போது அவரை சுற்றி என்ன பண்ணிருக்கு? வேறு அடைக்கிறது. அதை எடுங்க, அப்புறமா பாருங்க. அதேதான் தேவன் அவர் சுற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுற்றி அடைத்திருந்த அந்த வேலையை யாரும் தொடரவில்லை. அந்த வேலை வருகிறது ஆண்டவர் யாரும் என்ன பண்ண முடியல? கை போட முடியல. அது மறக்கக்கூடாது. அப்போ ஒரு வேலை வந்தது, அந்த வேலை வந்ததுனால அவரை பிடிக்கிறாங்க. அப்போ தேவனுடைய கரம் அவர்களுக்கு எடுக்கப்பட்டதால் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு இருந்து கதறுகிற தேவனை பார்க்கும். அடுத்தது தம்மை சிலுவை மரண வரைக்கும் முழுமையாக தாழ்த்திட்டார். பேதுரு 1 பேதுரு 2:24-25 நாம் எப்படியாக வாசிக்கிறோம்? அவர் வையப்படும் போது பதில் வையாமல், வையப்படும் தான் அடிக்கும் போது, திட்டுகிற போது அதற்கு பதில் செய்யாமல், பாடுபடும் போது பயம் உண்டாகும். ஒரு இடத்துல சொல்றான் பேதுரு, என்ன சொல்றான்? ஆண்டவரே இப்படி தூதர்களை நீங்க என்ன கட்டளை கொடுத்து இறங்குங்க, அப்போ இவர் என்ன இவங்களாம் அவரை அழித்து போடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தூதர்கள் அவருக்கு பாதுகாவலாகவும் அவருடைய கட்டளை கீழ்ப்படிவாகவும் இருந்த போது கூட என்ன பண்ணலையா? பயமுறுத்துவாங்க. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நம்ம இப்பதான் சொன்னோம் இல்லையா? நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு சொல்ல போறாங்க. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு என்ன பண்ணா? தம்மை ஒப்பு கொடுத்தார். தேவன் நியாயம் தவறு, பிதாவாகிய தேவன் நியாயம் தவறுகிறவர் இல்லை. தேவன் உங்களுக்கு நியாயம் செய்யாது இருப்பாரோ என்று ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு தெரியும். அப்போ நியாயம்னா நியாயம்தான். நீ பாவக்கார சம்பளத்தை அனுபவிக்கணும்னா அனுபவிக்கலாம். ஆனால் அதை காட்டி தேவனுடைய கிருபை பெரிதா இருக்கும். பாவம் செஞ்சுட்டு போய் அவர் பாதத்தில் வந்து உட்கார்ந்தவன் என்று சொன்னால் அதெல்லாம் ஆண்டவர் கிருபையாக நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம் பாவங்களுக்கு செத்து எதுக்காக ஆண்டவர் சிலுவை ஏற்றுக்கொண்டார்? நம்முடைய பாவங்களுக்கு நாம் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார். நாம் பரிசுத்தவான்களாய் மாறும்படி ஆண்டவர் பாவியாக மாறுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்பு விழாத குணமானீர்கள். அதே திரும்ப ஏசாயாவில் சொல்லப்பட்டது, ஒரு தழும்பு விழாத நீங்கள் குணமாக மனவர்களாய் குணமானீர்கள் என்று எழுது. அவருடைய தழும்பு விழாவை குணமாயிட்டீங்க. விசுவாசம் என்ன பண்ண நம்மை ரட்சிக்கும்.
விசுவாசத்தினால் நீதிமா பிழைப்போம். அடுத்தது சிலுவையும் நாமம். சீக்கிரமா முடிக்க வருகிறேன். சிலுவையும் நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம் சிலுவையை சுமந்து கொண்டு போக வேண்டும் சொல்லி கலாத்தியர் 5:24 படி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு மாம்சத்திலே ஏற்பட்டிருக்கிற காரியங்களை அதன் இச்சைகளையும் என்ன பண்ணணும்? சிலுவையிலே அறைந்திருக்க வேண்டும். மாம்சத்தின் இச்சைகளையும் பாவத்தையும் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். அதை தான் நமக்கு பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்றார். எப்படி அவரு சிலுவைகளில தன்னுடைய இச்சைகள் எல்லாம் அவர் சிலுவையில் அறைந்திருக்கிறார் சொல்றார். கலாத்தியர் 2:20 வாசிக்க, கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எப்ப கிறிஸ்து எனக்காக அறையப்பட்டாரோ நானும் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். அறைஞ்ச எங்களை சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, ஆனாலும் என்ன இருக்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். எப்படி பிழைத்திருக்கிறாரா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப எனக்குள்ள யார் இருக்கிறது? கிறிஸ்து. எனக்குள்ள இருந்த பாவங்கள், சாபங்கள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் வெளியேறி போயிடுச்சு. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என் அன்பு கொடுத்து எனக்காக தம்மை தானே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரை விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் பிழைத்திருக்கிற காரியம், நான் பிழைக்க வேண்டிய விரும்புகிற காரியம் எதற்காக? குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்து அவரை பற்றி கொண்டு என்னுடைய கடைசி மூச்சு வரையிலோ அவரையே சார்ந்து கொண்டு வாழ. இதுக்காக தான் நான் பிழைச்சிருக்கிறேன். 2 Corinthians 5:14 இப்படி சொல்லுகிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி எழுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவர் மறித்திருக்க, எல்லாரும் மறித்தார்கள். எல்லாருக்காகவும் ஒருத்தர் மறித்திருக்கிறாரு அப்படின்னா அர்த்தம் எங்களுக்காக அவர் மறித்திருக்கிறார் அப்படின்னா நாம என்ன ஆகிறோம்? மறித்திருக்கிறோம் என்று. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு பிழைத்திராமல், அப்ப சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற நாம் நமக்கென்று பிழைக்காமல் தங்களுக்காக எழுந்து மறித்து எடுத்தவர்களுக்கு பிழைத்திருக்கும்படி நமக்காக அறையப்பட்டு எழுந்திருக்கிற கிறிஸ்துவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். ஆகையால் இது முதல் கொண்டு நாம் ஒருவனை மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தில் அறிந்திருந்தோம், ஒருவரும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எங்களுக்கு தெரியும். அப்போ அவர் எப்படி இருந்தார்? மாம்சத்தின்படி இருந்தார். மாம்சத்தின்படி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்போ அவர் மாம்சத்தின்படி அறிவதில்லை. ஏன்னு சொன்னார், தேவாதி தேவனோடு கூட ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக என்ன பண்ணியிருந்தாரா? வீற்றிருக்கிறார். அவர் திரும்ப நியாயத்திற்க வரப்போகிறார். நம்ம கிட்ட பார்த்து ரிக்வஸ்ட் கொடுக்கிறார். அவர் பிலிப்பியர் 3:18 சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாக இப்ப சொன்னாங்க. அதே மாதிரி நான் எப்படி சிலுவையில் அறையப்பட்டேன், அதே போல நீங்களும் என்னை பின்பற்றுவதாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். எங்களை மாதிரியாக ஆண்டவரை இயேசு மாதிரியாக பாருங்கள். இதன்படி நடக்கிறவர்கள் எங்களை மாதிரியாக பாருங்கள். ஏழைகள் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். பலவிதமான போதனைகள் எல்லாம் இருந்திருப்போம். கிறிஸ்துவ சமூகத்தோடு கடந்து வந்திருக்கிறது. எதை பற்றி கொள்ள என்ன பண்ணலாம்? ஆண்டவர் போயிருக்கிற பாதையை விட்டு விலகி போறோம் என்று சொன்னால் அது முடிவு என்னவா? அழிவு. அநேக வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தடவை சொன்னேன், பல முறை சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி நடக்கிறவங்க கிறிஸ்துவுக்கு பகைஞர். இப்போதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அதையே நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வழி விட்டு என்ன ஆயிடாதுங்க, விலகி போயிடாதுங்க. ஏன்னு சொன்னால் அவர்களுடைய முடிவு அழிவு. இப்போ உலக பிரகாரமாக கிறிஸ்துவுக்கு சொந்தமான நாம் உலக பிரகாரமாக நம்ம ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்கும் என்று சொன்னால் நம்முடைய முடிவு எப்படி இருப்பா? அழிவா இருக்கும். அடுத்தது சின்னதா சொல்லி முடிச்சிருக்க 1 Corinthians 1:18 சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போவதற்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபரமாக இருக்கிறது. எப்படி தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசனத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. உலகம் யோசிக்கிறது, பைத்தியக்கார
கிறிஸ்தவம் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க, ஏதோ நிறையா இதெல்லாம் கூட பார்த்தோம், யூடியூப்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஏழு கிறிஸ்துவனுடைய சரீரம்னு அவர் மாம்சத்தை சாப்பிடுறாங்க, அவர் ரத்தம்னு அந்த திராட்சை குடிச்சிருக்கிறாங்க. அப்படி எழுதி நகையாடுகிற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாம பேசுறதை கூட நாம் அறிவு. ஏன் இதை சொல்றோம்னா, இது பைத்தியகாரத்தனமாக இருக்கிறது. எது ஆண்டவருடைய சிலுவை மரணம். யாராவது போயிட்டு மறிப்பாரா? கடவுள் போய் மனுஷனுக்காக மறிப்பாரா? இன்னொரு இடத்துல போகலாம்னு சொல்லுவோம். நல்லவனுக்காக ஒருவர் மறிப்பது நிச்சயம், பாவிக்காக மறிப்பது என்பது இயலாத காரியம் என்று போல சொல்லுவதை அப்போ இது ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்கு. ஆனால் ஆண்டவரை நம்புகிற நமக்கோ, என்னவாது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கு. அதான் பலம், அதான் பலம். உன்னுடைய பலவீனத்திலே பலம் பூரணமாக இருக்கும். அறிக்கப்பட்டது, ஆண்டவரே நான் இந்த நோய் பட்டிருக்கிறேன், நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க? உங்களுடைய பலவீனத்திலே என் பலம் பூரணமாக இருக்கும், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ இதை நாம் விசுவாசித்து நம்முடைய ஜெபத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். பார்க்கிறோம், மரணத்துக்கு எதுவான படுக்கையில் இருக்கிறவர்கள் கூட ஜெபித்து ஜெபித்து என்ன பண்றாங்க? எழுதி நடக்கிறது பார்க்கிறோம். எத்தனை முறை ஜெபிக்கணும்? எத்தனை முறை ஜெபிக்கணும்? ஒரு முறை ஜெபிச்சா போதும். ஆண்டவர் என்ன பண்றாரு? திரும்ப திரும்ப அவர் போய் என்ன பண்றாரு? கொல்லப்பட்டு ஒரு முறை ஜெபிச்சாரு நம்ம அதான் விசுவாசம். நிறைய முறை நம்ம ஜெபிச்சுனா இல்ல, நமக்கு விசுவாசம் இல்ல. விசுவாசம் ஜெபிக்கிறோம் அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? தனக்கு நீதி கிடைக்காத ஒரு பெண் நீதிபதியிடம் போய் என்ன பண்றா? அவன் சலிச்சு போகிற வேலை என்ன பண்றா? அவனை தொல்லை செய்து கொண்டு வந்தாச்சு. பெற்றுக் கொள்கிற வேலை என்ன பண்றான்? அந்த நன்மையை பெற்றுக் கொள்வது என்ன பண்ணல? விடல். அதுதான் சார். அப்போ ஆண்டவரிடம் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, பைத்தியக்காரர்கள் என்கிற உலகத்திற்கு ஆண்டவரை நம்புகிற அந்த விசுவாசத்திலே நாங்கள் எல்லாம் உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இருக்கிறார். கடைசியாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? கலாத்தியர் 6:14 சொல்கிறது, நாமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு விரும்புவேனாக. எதை மட்டும் தான் நம்ம மேன்மை பாராட்டணும்? எதை பத்தி? ஐயோ என் புள்ள டாக்டர் ஆயிட்டான், இன்ஜினியர் ஆயிட்டான். நாமும் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே. சிலுவைனா சிலுவையை நம்ம பார்க்க கூடாது. சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அதுதான் முக்கியம். சிலுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக குறிப்பிட்டிருக்கிறார், அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ அதை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்டுவே. வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட திருப்பேனாக அவங்க சொல்லுகிறார். மேன்மை பாராட்ட திருப்பேன்னு சொல்ல திருப்பேனாக வேற இடத்துக்கு மேன்மை பாராட்ட முடியாது. வல்லமை உடையவர் அவருடைய முன்பாங்களை போட்டும் போது, அவருடைய மேல போட்டிருந்த போது வியாதி எதிர்ப்புகள் குணமாகிறதை பார்க்கிறோம். அவர் பேசுகிற போதே பிசாசுகள் ஓடுவதை பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு மனுஷன் நான் சிலுவை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்டு. எனக்கு கொடுத்தவர்களை பற்றி நான் என்ன பண்ண போவதில்லை, மேன்மை பாராட்டுவதில்லை. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைக்கு இருக்கிறது. எனக்கு என்னப்பா, உலகம் சிலுவையாக, உலகத்தை நான் சிலுவையாக, எனக்கு தேவைகள் எல்லாத்தையும் சிலுவையில் நான் அறிஞ்சிட்டேன். நான் உலகத்திற்கு சிலுவையில் அறை, உலகத்தில் நான் என்ன பண்ணிருப்போம்? சிலுவையில் அறையப்பட்டேன். அதனால சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஒருவர் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கட்டளை. அதுதான் ஆண்டவருக்கு நமக்கு அழைக்கிறார்கள். தேவன் நாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்துதான் போறாங்க. நாம் முடக்காக படிப்போம். கண்களை மூடி சிறு அறைப்பட்ட நம்ம ஆண்டவர் இயேசு
கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். எனக்காகத்தானே சிலுவையை சுமந்தீர், என் பாவம் போக்கினதே. இயேசுவா, சிலுவையில் ரத்தம் சிந்தீர். எனக்காகத்தானே சிலுவையை சுமந்தீர், என் பாவம் போக்கினதே. தன்னை நான் வெறுத்து நான் சிறுவர்கள்